ரோஹிணி மாற்றத்துக்கு நாள் நெருங்கிடுச்சுன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஒரு வழியா சண்டையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் முத்து போயிட்டு மீனா கிட்ட எனக்கு வந்து ரோஹிணி மேலதான் டவுட்டா இருக்கு, ஏன்னா எல்லாரும் பேசும்போது ரோஹிணி வந்து திருன்னு முழிக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னோடனே மீனா இருந்துகிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, மனோஜை வந்துட்டு எல்லாருமே பேசுறீங்க அதனால வந்துட்டு ரோஹிணி அப்படி இருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது, எனக்கு வந்து ரோஹிணி மேல சந்தேகமே இல்லை அப்படின்னு சொன்னோடனே முத்து இருந்துகிட்டு சரி உனக்கு சந்தேகமே இல்லை அப்படின்னா நான் காலையில ஒரு டெஸ்ட் பண்றேன், நீ நல்லாவே நோட் பண்ணி பாரு, ஆனா யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிளான் பண்ணிருக்காங்க. காலையில எல்லாரும் எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல முத்து வந்து மீனா கிட்ட எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நம்ம இந்த கேள்வி கேட்டோம் அப்படின்னா ரோஹிணி பாரு திருன்னு முழிப்பாங்க, வா போயிட்டு கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து போயிட்டு மனோஜ் கிட்ட நான் தான் லெட்டர் கொடுத்தேன், நீ என் மேல பழிய போட்டல அப்படின்னு சொன்ன உடனே மனோஜ் இருந்துகிட்டு எனக்கு சந்தேகமே இல்லை, நீ தான் இந்த லெட்டர் எல்லாம் கொடுத்துருக்க, நான் கன்ஃபார்மா முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. விஜயா இருந்துகிட்டு வேற யாரு பண்ணிருப்பா உன்னை தவிர அப்படின்றாங்க. முத்து சொல்றாங்க லெட்டர் கொடுத்தது யாருன்னு நான் நல்லாவே கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ரோஹிணிக்கு வந்து பயங்கரமா ஷாக் ஆகுது. மீனா இதை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. முத்து இருந்துகிட்டு நீ இவ்வளோ நாளா வந்து யாருன்னே தெரியாம இருந்த, நான் பாரு ஒரே நாளையிலே எப்படி கண்டுபிடிச்சேன்னு, அதுதான் நீ என்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்த அப்படின்னா இவ்வளோ நாள் வந்து நீ கஷ்டப்பட்டிருக்கவே தேவையில்ல, உனக்கு சந்தேகமே இருந்திருக்க தேவையில்ல, டக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம், அதுக்குதான் நான் வேணும் உனக்கெல்லாம் அப்படின்றாங்க. ரெண்டு பேரும் பேசினதுக்கு அப்புறம் மீனா வந்து முத்து கிட்ட போயிட்டு ஆமாங்க நான் வந்து வாட்ச் பண்ணேன், ஆனா ரோஹிணியோட முகமே சரியில்லை, ரொம்பவே திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க, நான் தான் சொன்னல மீனா பார்லர் அம்மா ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிட்டு இருக்காங்க, அது என்ன உண்மைங்கிறது நான் கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சவாரிக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் வெளியில கிளம்பணும்னு சொல்லிட்டு வெளியில கிளம்புறாங்க. அங்க போயிட்டு செல்வத்தை வந்து மீட் பண்றாங்க. வீட்டுல நடந்தது எல்லாமே செல்வத்துக்கிட்ட சொல்றாங்க. செல்வமும் வந்துட்டு ஒன்னு ரோஹிணி வந்து ஏதோ தப்பு பண்ணிருக்கணும், இல்லைன்னா மனோஜ் ஏதோ ஒரு காசு விஷயத்துல மாட்டிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. முத்து வந்துட்டு ரோஹிணி விஷயத்த கண்டுபிடிச்சு வீட்டுல போட்டு உடைப்பாரா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.